ஜனநாயகத்தோட 4ஆம் தூண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊடகத்தை சொல்கிறோம். அந்த ஊடகம் மட்டும் அண்ணன் சீமானுக்கு பக்கபலமாக இருந்திருந்தா, விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை அண்ணன் சீமானுக்கு கொடுத்துருந்தா, என்றைக்கோ அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிருப்பார். இந்த ஊடகம் நினச்சா எப்பேற்பட்ட ஒரு மொல்ல மாதிரி பயலையும் ஒரு பெரிய லீடர் மாதிரி காட்டிடலாம். அதே சமயத்தில் ஒரு நல்ல லீடரை கூட இமேஜை கூட உடச்சி அவரோட அரசியல் வாழ்க்கையவே சோழிய முடிக்கலாம். அந்தளவுக்கு சக்தி படைத்தது ஊடகம். அந்த ஊடகம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இல்லை, அண்ணன் சீமானை ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொருத்தரோட குமுறலாக இருக்குது. நேற்று விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம், அவர் வெளியிலேருந்து கிளம்பி கக்கூஸ் போகிறான், உட்காரான், எந்திரிக்கிறான், நடக்கிறான், போகிறான், சீவுறான், அவன் என்னென்ன செய்கிறானோ எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஊடகம் இன்றைக்கி 8% வாக்குகளை வைத்து லட்சக்கணக்கான மக்களோட ஆதரவை பெற்று தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, அதுவும் தனித்து போட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய அந்தஸ்து இடத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னா கிடையாது. முழுக்க முழுக்க ஊடக இருட்டடிப்பு செய்யப்படுது. நாம் தமிழர் கட்சி போட்டிடுறதே சொல்ல மறுக்கிறான். கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து திணிப்பு செஞ்சு சீமானோட வாக்குகளை குறைக்கிறான். இப்படி பல வேலைகளை செஞ்சு நாம் தமிழர் கட்சியோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதையே குறியாக இருக்கான். ஒரு சின்ன விமர்சனமாக ஒரு விஷயம் வந்துருச்சு நாம் தமிழர் கட்சியை சுற்றி அப்படின்னா உடனே அதை பிரேக்கிங் நியூஸு, ஃப்ளாஷ் நியூஸும் போட்டு அதை போடுறான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் அவ்வளோ அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கட்சிக்குள்ளேயே அந்த கட்சியினுடைய தொண்டர்களே சொல்கிறாங்க, பயங்கரமான ஊழல், கரப்ஷன் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, காசு வாங்கிட்டு பதவி போடுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளே நடக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்தாலும் கூட அதை எதையுமே கேட்காத மாதிரி இப்படி காதை மூடிக்கிட்டு இந்த ஊடகங்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கான ஊடக வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமானே அதை பல இடத்துல பேசியிருக்கிறாரு. இவ்வளோ நாள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் இதை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயங்க, 8% ஓட்டு வச்சுருக்காங்கங்க, கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க அவங்கள அப்படின்னு பொது விவாதத்தில் லைவில் பத்திரிகையாளர்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஊடகத்துறையை இப்போ அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. என்னடா இப்போ எல்லாருமே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்கலில் ஊடகத்தினர் மாட்டியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர் ஒரு விவாத நிகழ்ச்சி, புதிய தலைமுறையில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் அவர் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் 8% ஓட்டு வச்சுருக்காரு சீமான், ஆனால் அதுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை, பிரதிநிதித்துவத்தை, ஒரு ஊடக வெளிச்சத்தை அவருக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த புதிய தலைமுறை நெறியாளர். அப்படியே வாயடைச்சு போயிட்டார். ஐயோ, இப்போ நம்ம இதை எப்படி சமாளிக்க, எப்படி நம்ம முட்டு கொடுக்கன்னு தெரியலேன்னு முழிக்கிறார். பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் பேசும்போது அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீற்றம், அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க முகத்தில் இருக்கக்கூடிய சீற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. உண்மையிலேயே பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர். விஜயை போட்டு புழக்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்னா அது பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் தான். யதார்த்தத்தை பேசணும். 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு. ஆனா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதற்கு அவ்வளவு ஊடக வெளிச்சமோ இல்ல அதற்கு வேண்டிய அந்த 8% ஓட்டு 200 400 கொடுத்து வாங்கல. ஆனா சீமானை ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? அப்ப திரை கவர்ச்சி விஜய் நான் ஏத்துக்கிறீங்க. ஏன்னா பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, டான்ஸ் இருக்குது. இங்க ஒண்ணும் இல்ல, தமிழ் தேசியம் தான் இருக்குது, கடந்து போறீங்க. அதே போல் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதனும் சொல்கிறாரு, இந்த ஊடகம்லாம் மானங்கட்டு போய் விஜய் விஜய்னு விஜய் பின்னாடி தான் போய்கிட்டு திரிவாங்க, ஆனால் நிச்சயமாக சீமான் இதை எல்லாத்தையும் மீறி வருவார், அவர் பெரிய அளவில் வாக்குகளை வாங்குவார், வெற்றி பெறுவார்னு உறுதியாக சொல்கிறாரு ஐயநாதன். அது விஜய்ங்கிற கூட்டம் ஒரு கோமாளி கூட்டங்க, இது போராளி கூட்டம். நிச்சயமாக சீமான் தான் இதை மீறி வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்திரிகையாளர் ஐயநாதன் சொல்கிறாரு. ஊடகம்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணாது, அது விஜய் விஜய்னு அழுதுட்டு இருக்கோம், இவங்க அடிப்பாங்க. விஜய் எல்லாம் இருக்கும்போதெல்லாம் தாண்டி வந்துருவாங்க. விஜய் எல்லாம் அதெல்லாம் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது வேற ஒரு குரூப். இது லாலிபாப் சப்பரம் குரூப் எடுத்துட்டு போயிட்டு வாழேந்து நிற்கக்கூடியவனோட எப்படி ஒப்பிடுவேன்? பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் பேசும்போது சொல்கிறேன், எனக்கும் சீமானோட கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நான் சீமானோட கருத்தை எதிர்க்கிறவன், ஆனாலும் நான் சொல்கிறேன், சீமான் தினந்தோறும் மக்களை போய் சந்திக்கிறார். ஒரு தலைவங்கிறவன் மக்களோட நிற்கணும், அது சீமான் நிற்கிறார். களத்தில் இருக்கிறவன் தான் தலைவன். சீமான் களத்தில் இருக்கிறாரு. அவரோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் சரி, நான் சீமானை பாராட்டுறேன்னு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சொல்றாரு. எத்தனையோ விஷயங்கள்ல சீமானுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை நானே பல விவாதங்கள்ல பேசியிருக்கீங்க. இதே அமைச்சர் ஜெயக்குமார், நான் சீமானுடைய கருத்துக்கு எதிரானவன். ஆனா ஒப்பீட்டு அளவுல சொல்றேன், அவர் மக்களை சந்திக்கிறாரு. அவர் கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட சீமான் தினசரி மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாரு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, அரசியல்வாதி யாரு?
அப்படின்னா களத்துல நிற்பவன் மட்டும்தான் அரசியல்வாதி. சீமான் வந்து பெரியாரை போட்டு பொலன்னு பொழக்கும்போது இந்த ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் கடுமையாக பெரியாரை அடித்து வெளுத்தவர் ராஜகம்பீரன். நாமளே பார்த்துருக்கோம், நாம் தமிழர் கட்சிக்காரவங்களாம் விவாத நிகழ்ச்சி பார்க்கும்போது யார் இவர் இந்த பொழக்கிறாரு பெரியாரை, ஒருவேளை இவர் நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரராக இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு இணையாக பெரியாரை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியவர் ராஜகம்பீரன். இன்றைக்கி விஜயை அடிக்கிறதுலையும் நாம் தமிழர் கட்சிக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ராஜகம்பீரன். இப்படி எல்லா விஷயத்துலையும் நாம் தமிழர் கட்சியோடு ஒத்து போகக்கூடியவர் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்கு எதிராக சில சமயங்களில் பேசுகிறார் அப்படிங்கிறதும் தெரியல. ஆக இப்போ நான் சொன்ன இந்த பத்திரிகையாளர்கள் கோடீஸ்வரன், ராஜகம்பீரன், ஐயநாதன் இவர்கள் எல்லாருமே அண்ணன் சீமானை ஆதரிக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் சீமானை பாராட்டுறாங்க. அதே சமயத்தில் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா விஜயை போட்டு இந்த 3 பேரும் கடுமையாக புழக்கிறார்கள். விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், உங்களுக்கு திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் தனியாக கட்சி ஆரம்பித்து 1% வாங்கி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு டயலாக் விட்டார். பிஆர் சுந்தர் மானக்கேடா கேட்குறார் விஜய், டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ தமிழ்நாட்டில் இருக்கிறியா இல்லையா, நீ செய்தி ஊடகம் படிப்பியா, பத்திரிகை படிப்பியா, என்ன உனக்கு அறிவு இருக்குது? ஏற்கனவே சீமான் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலே 1% ஓட்டு வாங்கி இன்றைக்கி 8% ஓட்டு வரைக்கும் வந்து வளர்ந்து நிற்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, எதுவுமே தெரியாதா உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் பிஆர் சுந்தர் கேட்குறாரு. நான் பாருங்க, நான் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நீங்கள் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 1% ஓட்டை வாங்குங்க. சரி, அப்போ சீமான் வந்து யாரு? சீமான் வந்து யாரு? அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சு சீமான் வந்து தலைவராக வந்தாரா? சீமான் சொந்தமாக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் 1% ஓட்டு வாங்கலையா? அவர் முதல் எலெக்ஷன்லேயே 1% ஓட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த எலெக்ஷனில் அந்த 1 வந்து 4 ஆகி 5 ஆகி 6 ஆகி 7 ஆகி 8.2% அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ சீமான் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒத்துக்குங்க, சீமான் ஒரு நல்ல தலைவர்னு ஒத்துக்குங்க. ஒரு நல்ல தலைவர் ஆல்ரெடி இருக்கிறார்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? பங்குச்சந்தை நிபுணர் பிஆர் சுந்தர் அவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கலைன்னா நீங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும், புதுசாக யாரும் வரட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதுசாக சீமானும் தான் இருக்கிறாரு, நீங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாரு. இந்த நிறைய பேர் இந்த உருட்டுறதெல்லாம் எப்படி உருட்டுறாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகளுங்க. 2 கட்சிகளும் பிடிக்காதவங்க எல்லாரும் வந்து புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, விஜய் வரட்டுமே அப்படின்றாங்க. புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்றது நியாயம். அது என்ன விஜய் தான் புதுசா? சீமான் புதுசு இல்லையா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 கட்சியுமே பிடிக்காதவர்களுக்கு வந்து ஒருத்தர் ஓட்டு போடணும்னு சொன்னால் அது சீமானுக்கு தான் ஓட்டு போடணும். விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்? பிஆர் சுந்தர் சொல்கிறாரு, நானே சீமானுக்கு தாங்க ஓட்டு போடுவேன். பிஆர் சுந்தர் அவர்கள் வந்து முதல்ல நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறமா அண்ணன் சீமானை நேரில் அவரை சந்தித்து பேசுனதுக்கு பிறகாக இப்போ அவர்கிட்ட பெரிய மாற்றம் தெரியுது. அவர் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அடித்து இன்னைக்கு பேசுகிறாரு. நீங்கள் திமுக அதிமுக 2 பேருக்கும் ஓட்டு போடக்கூடாது, நீங்கள் இந்த திமுக அதிமுக தவிர்த்து நீங்கள் வேற யாருக்காக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை அவர்கிட்ட பார்க்க முடியுது. இது வரைக்கும் ஊழல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு குறைய நீங்கள் சீமான் கிட்ட காண முடியுமா? சீமான் கிட்ட எந்த ஒரு ஊழலையும் நீங்கள் காண முடியாது. ஆனால் விஜய் கிட்ட காண முடியும். ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற எத்தனையோ பேரை வந்து இவர் வந்து கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஜயை பற்றியோ தாவேக்காவை பற்றி பேசிட்டிங்கன்னா அசிங்கமாக வந்து திட்டுவானுங்க, கேவலமாக திட்டுவானுங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸு. சீமான் நல்லவரான்னு கேட்டால் அதுக்கு உண்டான சாட்சிகள் நிறைய இருக்குது. திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சி, அது 2த்துக்கும் ஒரு மாற்று வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு தான் ஓட்டு போடணுமே தவிர விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. விஜய்க்கு இருக்கிறது ஒரு சினிமா பிம்பம் மட்டும்தான். அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலையில இப்ப சிலர் இறங்கி இருக்கிறாங்க. சீமானை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே மறைஞ்சு இருக்கிறாங்க. பல பிரபலங்கள் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறாங்க, ஆனால் ரகசியமாக ஆதரிக்கிறாங்க. சீமான் அவர்களுடைய வாக்கு கணிக்க முடியாத அளவு இருக்குது. எங்கேருந்து தான் வருதுன்னு யாராலையும் கணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரகசியமாக சத்தம் இல்லாமல் வாக்கு செலுத்திட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தவர்கள் இப்போ ஒவ்வொரு ஆளாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் தைரியமாக, ஆமாம் நான் தமிழ் தேசியவாதி தான், நான் தமிழ் தேசியத்துக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன், அண்ணன் சீமானுக்கு தான் ஆதரவு கொடுப்பேன், நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய வாக்குகளை நான் செலுத்துவேன்னு ஓப்பனாகவே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை காட்டுது. அண்ணன் சீமான் நிச்சயமாக அந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது காட்டுது.